நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன ஒரு விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்ல எல்லாருக்கும் பாத்ரூம்ல உப்புக்கறை அதிகமான முறையில படிஞ்சிருக்கும். அதுக்கு நம்ம ஒரு சிறந்த நிவாரணம் தான் கொண்டு வந்திருக்கோம். என்ன அந்த நிவாரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைல்ஸ் கிளீனர். இந்த டைல்ஸ் கிளீனர் 1 லிட்டர் ரூ. 150 சொல்லி நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ரூ. 150 பொருள் இதுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத நான் உங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அதுக்கு நம்ம 1 லிட்டர் வாளி இல்லைன்னா ஒரு பெரிய வாளி, எங்க வீட்ல இருக்க ஒரு பெரிய வாளியில பின்னாடி நல்ல உப்பு கரை ஃபுல்லா படிஞ்சிருக்கு. இந்த உப்பு கரையை எவ்வளவு தூரம் கிளீன் ஆக போகுதுன்றதை நான் காட்ட போறேன். அதுக்காக நம்ம முழு 1 லிட்டர் டைல்ஸ் கிளீனர் ஊத்த போறோமான்னு கேட்டா இல்ல. ஒரு அரை மூடி தான், இந்த மூடி சைஸ்ல தான் நம்ம ஊத்த போறோம். அந்த ஊத்தி நம்ம என்னன்றதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்ட போறோம் உங்களுக்கு. வாங்க பார்க்கலாம். நம்ம இந்த மூடி அளவு தான் எடுத்திருக்கோம். அதாவது கரெக்டா ஒரு மூடி அளவு தான் எடுத்திருக்கோம். அந்த ஒரு மூடி அளவு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்றோம். சும்மா சாதாரணமா ஊத்த போறோம். ஊத்திட்டு சில பேர் தண்ணி கலக்கலாம், சில பேர் தண்ணி கலக்காம கூட நீங்க அப்படியே நீங்க அப்ளை பண்ணலாம். எப்படி இருக்குன்றத ரிசல்ட்டை நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுறேன். ஒரு சின்ன ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்துட்டு நீங்க கிளீன் பண்ணுங்க. உங்களுக்கு தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த அளவுக்கு அழுக்கு நல்லா போறதே உங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல நீங்க தண்ணி ஊத்தினாலும் நீங்க அதுக்கு மேல நீங்க தண்ணி ஊத்திக்கலாம். நான் தண்ணி ஊத்தாம உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் இதுக்கு மேல நீங்க தண்ணி தாராளமா நீங்க ஊத்தி உங்களுக்கு தேய்க்கும் போதே அந்த அழுக்கு போறது எல்லாம் உங்களுக்கு கண்குளிரா தெரியும் உங்களுக்கு. அப்படியே நம்ம ஒரு நிமிஷம் உங்களுக்கு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். அதாவது இந்த சைட்ல என்ன நான் தேய்க்கவே இல்லை, இந்த சைடு நான் என்ன தேய்க்கவே இல்லை, இந்த சைடு நான் உங்களுக்கு நான் தேய்ச்சிருக்கேன். இப்போ நான் தேய்ச்ச சைடும் தேய்க்காத சைடுக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ தண்ணி ஊற்றின சைடுக்கும் அதை நம்ம க்ளீன் பண்ணாத சைடுக்கும் ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும். இதை நம்ம க்ளீன் பண்ண சைடு, இதை க்ளீன் பண்ணாத சைடு. இப்போ இந்த சைடு நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அழுக்கு இழுக்கு எல்லாமே க்ளீன் ஆயிரும். வாளி நல்லா பார்க்க புத்தம் புதுசா இருக்கும். 1 செகண்ட் இருங்க பாருங்க. இப்போ எல்லா சைடும் நான் உங்களுக்கு அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னன்றதை நான் அப்படியே லைவாவே காட்டுறேன் உங்களுக்கு. இதனால கைக்கு எது அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டா கைக்கெல்லாம் எந்த அஃபெக்ட் ஆகாது உங்களுக்கு. ஆனா பெட்டர் நீங்க சின்ன பிள்ளைகளுக்கு கைப்படாத அளவுக்கு கையில வச்சு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. நீங்க க்ளவுஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாது. ஒரு சின்ன ப்ரஷ் அப்படி இல்லைன்னா ஒரு பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ்ஷோ, அப்படி இல்லைன்னா இதுக்கும் தனியா ப்ரஷ்லாம் இருக்கும். அந்த ப்ரஷ்லாம் நீங்க தாராளமாக நீங்க போட்டு யூஸ் பண்ணலாம். நான் சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்னால உங்களுக்கு நம்ம பல் விளக்குற ப்ரஷ் குப்பையில போடாம அந்த ப்ரஷ்ஷை நான் எடுத்து வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். இதோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு என்னோட ப்ரைஸ் டீட்டெயில், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். இது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். யார் யாருக்கு வேணாலும் நீங்க அவங்க என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு நான் தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும் பாருங்க. உப்புக்கரை ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சு. ஒரு உப்புக்கரை கூட கிடையாது. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நம்பர் எல்லாமே கொடுத்துறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.